வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, நம்ம வர்மா கபிலனை சந்திக்க வராங்க. நம்ம அயலியும் சிவாயும் பொறி வச்சு பிடிக்க பக்கத்து ரூம்ல நம்ம கபிலன் ரூம்ல உள்ள கேமராவை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்ம வர்மா எல்லா கேமராவும் ஒர்க் ஆகாத மாதிரி ஆக்கிறாங்க. அந்த ரூமில் உள்ள கேமரா நம்ம வர நேரம் எல்லாமே ஒர்க் ஆகாமல் ஆயிடுது. அவர் ஒரு டிவைஸை வச்சு அப்படி பண்ணி விட்டுறாரு. இந்த சைடு பார்த்தோன்னா வர்மா கபிலன் கூட என்ன டீல் வைக்கிறான் அப்படின்னு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி இருந்தால் சரிப்படாது சிவா அப்படின்னு அயலி முடிவெடுக்கிறாங்க. எந்த டிவைஸுமே இங்கே ஒர்க் ஆகலை. அதுவும் இல்லாமல் இந்த கபிலன் ரூம் டோர் வேற ஓப்பன் ஆகலை. இப்போ என்னதான் வர்மா உள்ளுக டீலிங் கபிலன் கூட பண்ணுனா நம்மளுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு மண்டை பிச்சுட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கபிலன் வர்மா கபிலன் கிட்ட சொல்லுறாங்க, இன்னும் 15 நாளைக்குள்ள நியூக்ளியர் பாமை டெல்லியில இருந்து சென்னைக்கு கொண்டு வர போறாங்க. சிக்னலை ஹேக் பண்ணி அந்த பாமை நாம தூக்கிடணும். சிக்னலை ஹேக் பண்ணக்கூடிய வேலையை நீ தான் பார்க்கணும் கபிலா அப்படின்னு சொல்லாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கபிலா சரி நான் இதை பண்ணித்தாரேன், ஆனால் உனக்கும் எனக்கும் உள்ள டீலிங் உள்ள எல்லா வீடியோ ஃபுட்டேஜையும் நீ டெலீட் பண்ணிடணும். இந்த விஷயத்தோட என்னை நீ விட்டுறணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கபிலன் வர்மா கிட்ட கேட்குறாங்க. ஆமாம், நீ இதை பண்ணியிருந்தா நான் எல்லாத்தையும் விட்டுறேன், இனி ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல டீலிங்கை வச்சுக்கிட்டாங்க. நம்ம வர்மா கபிலா இந்த வேலையை பக்காவாக முடிச்சு கொடுத்தா 3000 கோடி கிடைக்கும் அப்படின்னு நம்ம வர்மா சொல்ல நேரம், நீ சொன்ன வேலையை பக்காவாக நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுறாங்க. உறங்காமல் தூங்காமல் அதுக்கான அந்த புக்ஸ் நம்ம வர்மா கொடுத்த புக்ஸையும் படித்து அதுக்குள்ள இது செங்கல்பட்டில் தான் இருக்குது. நான் புக்கெல்லாம் படித்த வரைக்கும் நானும் அதுதான் கெஸ் பண்ணேன். கரெக்டாக பண்ணியிருக்கேன். இனி எல்லா சிக்னலையும் ஹேக் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு உள்ளதையும் நீ தான் செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல டீலிங்கை பேசி முடிச்சிருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்மாவுக்காக புரி வச்ச நம்ம ஐடியும் சிவாயும் டோரை துறக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பித்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மா கபிலன் டீலிங் முடிஞ்சிருது. ஆனால் நம்ம கபிலனை வச்சு தான் இவங்க என்ன பேசுனாங்க அப்படின்னு கபிலன் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் வச்சு நம்ம கற்றுக்கிடணும் அப்படின்னு அந்த இடத்துல முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இந்த வாட்டி வர்மா நினைக்கிறது நடக்காது, நடக்கவும் விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இருக்க நேரம் தான் நியூக்ளியர் பாம் டெல்லியில இருந்து சென்னைக்கு கொண்டுட்டு வராங்க. அதை தான் செங்கல்பட்டுல அதை இது கொண்டு வராங்க. அதை கடத்துறதுக்கு தான் எல்லா சிக்னல்லையும் அந்த ட்ராக்கிங் இதை பண்ணதுக்காக தான் நம்ம கபிலன்ட்டு ஹெல்ப்பு கேட்டான் வர்மா அப்படின்னு உள்ள விஷயம் தெரிஞ்சு நம்ம சிவாயும் அயலியும் கொந்தளிக்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோம்னா அழகாட்டு நம்ம வர்மாவும் கபிலனும் சந்திச்சு பேசுறதுக்குள்ள எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வர்மா வரப்போறாரு. நம்ம இந்த கேமரா வழியா வர்மா கபிலனுக்கிட்ட என்ன பேசுறான் அப்படின்னு கண்காணிக்க போறோம் அப்படின்னு சிவாயும் அயலியும் மும்முரமா இருக்காங்க. ஆனா இதுக்கெல்லாம் ஆப்பு வச்ச விதமா வர்மா எல்லா டிவைஸும் அவர் வர நேரம் ஒர்க் ஆக முடியாம செயல்படுத்த முடியாத அளவுக்கு பொரிய வச்சுட்டு தான் வராரு. இங்க பார்த்தா வர்மா வராரு போல. நம்ம எல்லா டிவைஸையும் அவன் ஹேக் பண்ணிட்டா, இங்க ஒண்ணுமே தெரியல, நம்ம கேமராவில் கண்காணிக்க முடியாத மாதிரி ஆப்பு வச்சுட்டான் இந்த வர்மா. அவன் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பேச வரான் அப்படின்னு உள்ள விஷயம் நம்ம அயலிக்கு தெரிஞ்சுட்டு இந்த தடவை அவனுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாத அளவு செக் வைக்கணும். அப்படின்னா நம்ம இப்போ எப்படி கண்காணிக்க போகிறோம், இந்த டோரையாவது திறந்துக்கிட்டு அவன் என்ன பேசானு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நம்ம கபிலன் ரூமுக்கு வெளியே போய் நிற்கிறாங்க. வர்மா வந்தாச்சு, டிவைஸ் ஒர்க் ஆகலை, இப்போ அவன் பேசதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்காக டோருக்கு வெளியே போய் டோரை திறந்து சிவாயும் அயலியும் பார்க்குறாங்க கபிலன் டோரை. ஆனால் அங்கே திறக்க முடியாத அளவு அதையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். இப்போ என்ன பண்ண அப்படின்னு புரியாத புதிராக நம்ம சிவாயும் அயலியும் நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கபிலன் நம்ம வர்மா கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பாரு,
நியூக்ளியர் பாம் ஒன்று டெல்லியில் இருந்து நம்ம சென்னைக்கு இன்னும் 15 நாளில் வந்து சேரும். அங்கேருந்து புறப்பட்டாச்சு, கொண்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி நீ இருக்க நேரம் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் அது வந்து லைட்டாக இது பண்ணாலும் அது பாம் வெடிச்சிடும். அதனால் எவ்வளோ ஸ்லோவாக வந்து கவர்மெண்ட் பாதுகாப்போட அதை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு உள்ள விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டு அந்த பாமை நம்ம கடத்தணும், அதுக்காக டீட்டெயில் தான் கொண்டு வரோம். இங்கே எங்கே கொண்டு வருவாங்கன்னா அப்படின்னு வந்து சொல்லினாரு. நான் எல்லா புக்கையும் நீ தந்ததை படித்தேன். இந்தியன் ஆர்மியோட அந்த விஷயப்படி வந்து செங்கல்பட்டு தான் அது காட்டுது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்படியே அப்போ இந்த செங்கல்பட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம கைக்கு அந்த நியூக்ளியர் பாம் வந்தாகணும். அந்த எல்லா சிக்னலையும் ட்ராக் பண்ணக்கூடிய வழியை நீ தான் செய்யணும் கபிலா அப்படின்னு சொல்ல நேரம் வர்மா, நான் இந்த பக்காவை உனக்கு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னா எனக்கு வாழ்க்கையில் இதுக்கு மேலே உனக்கு டார்ச்சர் இருக்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் உள்ள டீலிங் வீடியோ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீ டெலீட் பண்ணி ஆகணும். சரிடா, இதை நீ பண்ணி கொடுத்துட்டேன்னா நான் உனக்கு ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். 3000 கோடி ப்ராஃபிட் இதில் எனக்கு கிடைக்கும், அது போதும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வர்மா வந்து பேசுகிறாரு நம்ம கபிலன்கிட்ட. ஏன்னா இந்த விஷயத்த காதும் வச்சது மாதிரி முடிச்சு கொடுக்குறது உன்னோட வேலை கபிலா. சரி சார், நான் முடிச்சு கொடுக்குறேன் வர்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கபிலன் வந்து நம்ம வர்மா கூட பேசி முடிச்சுறாங்க. இந்த சைடு கதவுக்கு வெளியே நம்ம வர்மாவை பொறி வச்சு பிடிக்க நம்ம சிவாயா ஏலி வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து தப்பிறாரு. இந்த சிவா அயலி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கண்ணுலே வந்து மண்ணை தூவிக்கிட்டு தப்புறாங்க நமக்கு வர்மா. இந்த சைடு பார்த்தோன்னா வர்மா போயிட்டான். ஆனால் அவனுக்கு ப்ராஜெக்டை இனிதானே அவன் ப்ரொசீட் பண்ணணும் கபிலன். அதுக்கு முன்னாடி இந்த கபிலன் ஒவ்வொரு அசைவும் என்ன, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து நம்ம கண்காணிக்கணும். நிச்சயமாக இந்த தடவை நம்ம தான் ஜெயிக்கிறோம் அப்படின்னு வந்து சிவாயா அயலியும் கேர்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு வீட்டில் என்ன நடக்குதுன்னா நம்ம இந்திராணி சொல்கிறாங்க, சித்தி கவலைப்படாதுங்க, இந்த தொடவு நான் பிஸ்னஸ் கோர்ஸை 15 நாளில் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுவான்ல நம்ம கபிலன். அது பிறகு நான் வந்து எனக்குள்ள எல்லா சொத்து பத்து எல்லாமே நான் கபிலனுக்கிட்ட எழுதி வச்சிடுவேன். நான் அதுக்குள்ள ஏற்பாடுகளை தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் செல்வனாகி இந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம கபிலன் பேரில் வந்துட்டாலே போதும் அப்படின்னு ஒரு ஆசை அதோடு இருக்காங்க. இந்த சைடு நம்ம காளியப்பன் இந்திராணிக்கே பிஸ்னஸ் எல்லாம் முடக்கணும், அவள் வெளியே தலை கட்ட முடியாமல் அவமானப்படணும், அவளுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நல்ல பேரெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த காளிவை அப்பன் வந்து அவரும் நம்ம இந்திராணிக்கே செல்வாக்க குறைக்கிறதுலே வந்து மோனிகாத்தையும் வந்து பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் இதை விடக்கூடாது, நம்ம தான் அடுத்தது இந்த வீட்டோட சொத்து பத்தெல்லாம் அபகரிக்கணும். கபிலனுக்கு எப்படி அவள் ஒட்டுமொத்தத்தையும் எழுதி கொடுக்க முடியும், அதை எழுதி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு வந்து இந்த சைடு காளியப்பன் தன்னோட ட்ராக்கில் ஒரு முயற்சி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நம்ம கபிலன் வந்து இந்த வாட்டி நம்ம எல்லாத்தையும் வர்மாவுக்கு பண்ணி கொடுத்துட்டு அவருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு வந்து நம்ம ஒதுங்கிட வேண்டியதான் அப்படின்னே வந்து முழு முயற்சியாக வந்து தன்னை கல்லூரி காலத்தில் படிக்காத புக்ஸில் கூட இப்போ தூக்கி வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எல்லாத்தையும் வந்து படிக்கிறாரு. நம்ம வர்மாவே வந்து கபிலன் நல்லா தான் பண்ணுறான், கண்டிப்பாக அவன் கண்டுபிடிச்சிருவான், நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்தியன் ஆர்மிக்கு டஃப் கொடுக்கும் விதமாட்டு நம்ம இந்த நியூக்ளியர் பாமை கடத்தணும் எப்படியாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க.